காரியத்தை தாவீது தன்னுடைய குமாரனுக்கு அட்வைஸ் சொல்றதை பார்க்கிறோம். ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு முன்பதாக ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, கர்த்தர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர், ஆண்டவர் அவருடைய கேரக்டர், அவருடைய எப்படிப்பட்ட காரியங்களிலே நம்மோடு கூட இடைபடுகிறார், எப்படி இருந்தா ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும், எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன பண்றாரு, ஆராய்ந்து அறிகிறார் என்று சொல்றதை பார்க்கிறோம். மூணாவது, நீ அவரை தேடினா அவர் என்ன பண்ணுவாரு, தென்படுவார். இல்லையா? நீ அவரை விட்டுட்ட அப்படின்னா அவரும் என்ன பண்ணிடுவாரு, விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இன்றைக்கும் கூட இவ்வளவு காரியங்கள் சொன்னாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களோட கூட பேச போறேன். ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களோட கூட பேச போறேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனா ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துடலாம். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ முதல் வசனத்துல சொல்றாரு பாருங்க, நீ உன் பிதாவின் தேவனை என்ன பண்ணணுமா, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்து. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் பிரசன்ட்டுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் இப்போ இருக்கிற நிகழ்காலத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த நிகழ்காலத்தை எனக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு நம்முடைய பாஸ்ட் தெரியும், நம்முடைய கடந்த காலம் அவருக்கு வெட்ட வெளியரங்கமா இருக்கிறது. நீ கடந்து வந்த பாதை அவருக்கு 100% தெரியும். நீ எங்க பிறந்த, உன் பேர் என்ன, உனக்கு யாரு பேர் வச்சா, உனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுது எந்த காரியம் வாழ்க்கையில் நடந்தது, எந்த நேரத்தில் உனக்கு நோய்வாய்ப்பட்ட, எந்த நேரத்தில் உனக்கு பலம் வந்தது, யாரெல்லாம் உன்னை சந்தித்தார்கள், யாரெல்லாம் உன்னை உடைத்தார்கள், யாரெல்லாம் உன்னை உருவாக்கினார்கள், நீ எங்க படிச்ச, எங்க நடந்த, யாருகிட்ட பேசுற, எந்த காரியம், என்ன பாவம் பண்ண, என்ன தப்பு பண்ண, என்ன புண்ணியம் பண்ண, என்ன நல்ல காரியத்தை பண்ண, யாரு கீழே நீ வளர்ந்த, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஹalleluya. He knows your past. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு உன்னுடைய ஃபியூச்சரும் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். நீ கடைசில எங்க போய் நிக்க போற, எந்த இடத்துல, எந்த உயர்வுல, எந்த ஸ்தானத்துல, யார் கூட எப்போ, யார் கூட உன் வாழ்க்கை இருக்கும், எங்க ஓட போற, எப்படியாக உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நீ முடிப்ப என்பது அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ he knows your future, he knows your past and he knows your future. உன்னுடைய கடந்த காலம் அவருக்கு தெரியும், உன்னுடைய எதிர்காலமும் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இது ரெண்டு மாத்திரம் தெரிஞ்சவர் தான் தேவன் அப்படின்னா, இன்னைக்கு நீ நிக்கிற இந்த பாதையும் அவருக்கு தெரியும், நீ கடந்து போகிற இந்த வாழ்க்கை அவருக்கு தெரியும். அது கடினமான முக்கல்ல பாதையா இருக்கலாம், அவமானத்தின் வாழ்க்கையா இருக்கலாம், அவச்சொற்களின் வார்த்தையா இருக்கலாம். நீ எந்த விதத்துல எதன் ஊடாய் நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய், எந்த அக்கினியினூடாய் நீ நடந்து கொண்டு போயிருக்கிறாய், அல்லது எந்த ஆசீர்வாதத்தின் கீழே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்னைக்கு எதிர்பார்க்கிற, எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் இங்க சொல்றாரு பாருங்க, சாலமோன் கிட்ட ஒரு அட்வைஸை ஞாபகப்படுத்துறாரு. தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, அவர் என்ன பண்றாரா, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து வருகிறவர். ஆராய்ந்து அவர் என்ன பண்றாரா, ரிசர்ச் பண்றாரு. உன் இருதயத்தை அவரால் என்ன பண்ண முடியும், ஆராய்ந்து அறிய முடியும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறத நீ கேட்கறியா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் சிந்தை எங்க இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன பண்ற, எப்படிப்பட்ட நினைவுல இங்க உட்கார்ந்து இருக்கிற போல ஆண்டவருக்கு தெரியும். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். உள்ளத்தின் ஆழத்துல நீ போட்டு புதைச்சு வச்சு நான் யாருமே சொல்ல மாட்டேன், இது பரம ரகசியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அது ஆண்டவருக்கு வெட்ட வெளியரங்கமா இருக்கிற ஒரு காரியம். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் உங்க வாழ்க்கையை குறிச்ச எல்லா காரியமும் சகலமும் நிர்வாணமாயும், நிர்வாணம் என்னது, ஒன்றும் இல்லாம ஒரு ஸ்கேன் எடுத்தா எப்படி எல்லாம் தெரியுமோ அப்படி ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். உங்க வாழ்க்கை, ஐயோ என் வாழ்க்கை யாருக்கு தெரியும், நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா, இப்படி எல்லாம் கேட்கவே முடியாது. ஏன்னா he knows your pain. உங்களுடைய வலி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் இந்த பூமியில மனுஷனா பிறந்து வந்தாரு. அவர் கடவுளாவே இருந்தாலும் மனுஷன் வலி தெரியாது, நீங்க ஒருவேளை அவர் குற்றப்படுத்த முடியும். அவர் கடவுள், என் வலி எப்படி தெரியும் சொல்றாரு, யோபு சொல்றாரு. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்டு, அவருக்கு எப்படி என் பெயின் தெரியும், how he knows my pain. கர்த்தருக்கு எப்படி வலி தெரியும், நான் சாதாரண ஒரு மனுஷன் இல்ல, என் வலி எப்படி அவருக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பார். அப்போ உன்னுடைய வலியையும் என்னுடைய வலியையும், உன் வேதனையும் என் வேதனையும், உன்னுடைய நோயையும் என்னுடைய நோயையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன் சரீரத்துல ஏற்றுக்கொண்டிருக்கார். he knows your pain. கர்த்தருக்கு உன்னுடைய வலியும் வேதனையும் தெரியும்.
அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். He knows. உங்க கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். அடுத்த சொல்றாரு பாருங்க, அவர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம், நீ என்ன நினைக்கிற, ஆமென் சொல்ல, உன் மைண்ட்ல என்ன பிக்சரைசேஷன் போயிட்டு இருக்கு, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் கடந்த காலத்தை குறித்து, உன் பாவத்தை குறித்து, உன் நன்மையை குறித்து எந்தெந்த காரியங்கள் பிக்சரா உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கின்றது எல்லாமே நோஸ். அல்லேலூயா. உன்னுடைய தரிசனம், உன்னுடைய விஷன், உன்னுடைய மிஷன் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதான் சொல்றீங்க, உன்னுடைய நினைவுகளின் தோற்றங்கள் என்ன உன் மைண்ட்ல அடுத்த செகண்ட் தோண போகுதுன்னு கூட அவருக்கு தெரியும். அடுத்த செகண்ட் என்ன நினைக்க போறது அவருக்கு தெரியும். இங்க இருந்து வீட்டுக்கு போறவங்க என்ன நினைப்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு எவ்வளவு அழகான ஒரு அறிவுரை சொல்றாருல்ல, God knows everything. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே நீ என்ன பண்ணு, நீ என்ன பண்ணு சொல்றது பாருங்க. அந்த வசனத்தை முதல்ல வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ என்ன பண்ணு, உன் பிதாவாகிய தேவனை நீ அறிந்து கொள். அவருக்கு உன்ன தெரியும், உனக்கு அவரை தெரியுமா? அவருக்கு உன் பிறப்பு தெரியும், வளர்ப்பு தெரியும், எதிர்காலம் தெரியும், வாழ்க்கை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா உனக்கு அவர் தெரியுமா? நீ அவரை அறிந்து கொள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நாம் கர்த்தரை அறியத்தக்க விதமாய் அறிந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விதான். ஏன்னா நம்முடைய மூளை ரொம்ப சின்னது. ஆமென் சொல்லுங்களேன். நாம எதை விசுவாசிப்போம், எப்படி அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், எதை நாம் பார்த்திருக்கிறோமோ அதை வைத்துதான் நம்ம எல்லாத்தையும் அறிந்துக்கிறோம். ஒரு காலத்துல பூமி தட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தட்டுன்னு சொன்னாங்க? பூமி அப்படியே ஒரு பாய் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க பூமி, ஏன்னா அது வரைக்கும் தட்டையான பூமியை தான் பார்த்திருக்கிறோம், விண்வெளிக்கு போனது இல்லை. இப்ப விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் பூமியை பார்க்கற பூமி உருண்டையாகுது. அப்போ தெரிஞ்சுக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த பூமி உருண்டையானது. அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கிறோமோ அதுதான் நம்ம என்ன பண்றோம், அறிந்து கொள்கிறோம். நம்ம மூளைக்கு எது எட்டி இருக்கிறதோ, நம்முடைய சிந்தைக்கு எது எட்டப்பட்டிருக்கிறதோ அதை தான் நம்ம என்ன பண்றோம், அறிந்து இருக்கிறோம். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு கர்த்தர் தெரியுமா? எனக்கு அந்த ஆண்டவர் தெரியுமா? நான் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்? ஒரு சிலர் ஆண்டவர் எப்படி அறிஞ்சிருப்பாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு சிலர் எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க, வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுக்குற ஒரு ப்ரொவைடரா என்ன பண்ணிருப்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அறிஞ்சிருப்பாங்க, அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரா அறிஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர் பிசாசுகளை விரட்டுகிற ஒரு வல்லமை மிக்க ஊழியக்காரனா அறிஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர் பரிசேயனும் சதுசேயனும் கள்ள தீர்க்கதரிசியா அறிந்திருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு அறிவு இருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் ஒரு அறிவு இருக்கு. நீங்களும் நானும் அவர் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே தாவீது சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை என்ன பண்ணணுமா, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. முதல்ல அவர் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறியோ, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறாயோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்ஸ்ல நிற்கிறாயோ, அந்த அளவுக்கு தேவனை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவனை யார் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், யார் தேவனோடு கூட அதிக நேரம் செலவிடுகிறார்களோ அவர்கள் தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன். பெண் பார்க்கும் படலம் முடிஞ்சு நிச்சயதார்த்தம் நடக்குது. இப்போ இந்த பெண்ணை குறிச்சதான 100% அந்த சகோதரனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. அந்த மணமகனை குறித்து மணமகனுக்கு 100% எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ரெண்டு பேருக்குமே உண்மையாக இருக்குது, பரிச்சயமே இருக்காது. வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மணமகனை மணமகள் அறிந்து கொள்வதற்கும் மணமகளை மணமகன் அறிந்து கொள்வதற்கும் ஒரு டைம் எடுக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், சேர்ந்து பேசி உறவாடி, ஆமென் சொல்லுங்களேன், ஒவ்வொரு காரியத்திலும் இசைந்து இருக்கணும். எந்த நேரத்திலும் பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனை வரும், அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளம் வரும், நிறைய போராட்டம் வரும். இவர் என்ன புரிஞ்சுக்கல, என்ன கேட்டதை வாங்கி கொடுக்கல, இவர் எனக்கு எதுவுமே செய்யல, அவன் சொல்லுவான் எனக்கு கீழ்ப்படியில, எனக்கு இது பண்ணல, அது பண்ணல, உபசாரம் பண்ணல, பயங்கர பிரச்சனை வரும். இப்ப சயின்டிஸ்ட் சொல்றாங்க மினிமம் 8 வருஷம். ஒரு ரிசர்ச் சொல்லு, கணவன் மனைவி திருமணமாகி 8 வருஷம் வரைக்கும் என்ன இல்லையா, நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது. 8 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நான் கடைசி வரைக்கும் தான் வாழ்ந்து ஆகணும். பொண்ணு நினைக்கும் வேற வழி இல்லை, இவன் தான் என் தலையில கட்டி வச்சாங்க, இதுக்கப்புறம் வேற தேடி போறதுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி மாப்பிள்ளை நினைப்பாரு, போச்சு போ, அவள் தான் தொட்ட உஞ்சிச்சு தலையில, இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு தேடி அவளை முடிஞ்சு போச்சு. அப்ப 8 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணா, 8 வருஷம் சேர்ந்து இருக்கிற வரை சேர்ந்து இருந்தாதான் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ முடியுமா. அந்த 8 வருஷத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். 8 வருஷத்துக்குள்ள
கணவன் மனைவி பிரிஞ்சு போனா, மனைவி கணவனை பிரிஞ்சு போனா, அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் இல்லாதனால, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாததுனால என்ன பண்ணிடுவாங்க, பிரிவுக்குண்டான வாய்ப்பு. இந்த நடுவுல 7 வருஷத்துல பெண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கல்யாணம் ஆகி நடக்கணுங்க, அரசாங்க சட்டம் சொல்லுது 7 வருஷத்துல மணமகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா 100% அது யார் மேலதான் வந்து நிற்கும், அந்த பழி மணமகளுடைய குடும்பத்தின் மேலதான் வந்து நிற்கும். 7 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா, 7 வருஷம் கடந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேஷனு, 7 வருஷத்துக்குள்ள எது நடந்தாலும் அந்த பழி ஸ்டேட்டா யார் மேலதான் வரும், வரதட்சணை கொடுமை அப்படி கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. இது பெண்களுக்கு மாத்திரம் ஒரு லிபர்ட்டி, ஆண்களுக்கு இல்ல. ஆண்களுக்கு 7 வருஷத்துல ஏதாவது ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட்டுக்கு. ஆனா பெண்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா 7 வருஷத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏதோ மாமியார் கொடுமை, வீட்டுக்காரோட கொடுமை அப்படி சொல்லிட்டு பண்ணுவாங்க, கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. பாருங்க, 2 பேர் சேர்ந்து வாழ்வதற்கு நாம் நேரம் ஒதுக்கி ஒருவரோடு ஒருவர் பேசி உறவாடி மகிழ்ந்து காலத்தை நேரத்தை செலவிடும் பொழுதுதான் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். இங்கே நீ வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ எந்த அளவுக்கு தேவனோடு கூட உன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒருவரும் கண்டிராதவர் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். அதுதான் இங்க தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அதாவது என்ன பண்ணவர, அவரை அறிந்து கொள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நீ உன் பிதாக்களின் தேவனை அறிந்து, என்ன சொல்றாரு, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. இதுல முதல் சொல்லியிருக்காங்களா, உத்தம இருதயம், இது கூட வந்துடும். ஆனா உற்சாக மனசு இருக்காது பார்த்தீங்களா, வரவே வராது. ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள வந்து உட்காந்து அப்பதான் டயர்ட், எங்க வீட்டுல இருக்கிறதுக்கு உற்சாகமா தான் இருக்கும், கிளம்புற வரைக்கும் உற்சாகமா இருக்கும். ஆனா உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஒரு டயர்ட் வந்துடும். ஆறாவது எழுந்து நிக்க முடியாது, கையை தட்ட முடியாது, சோம்பேறித்தனம் வந்துடும், சோம்பல் வந்துடும், இல்ல பலகீனம் வந்துடும், ஏதாவது ஒரு போராட்டம் வந்துடும், ஏதாவது ஒரு சிந்தை வரும். ஆனா வசனம் சொல்லுது, உற்சாக மனதோடு உத்தம இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு உன் முழு இருதயத்தோடு ஆண்டவர் என்ன பண்ணு, தொழுது கொள். உற்சாக மனதோடு ஆண்டவர் என்ன பண்ணு, சேவி. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. 2 காரியத்தை இங்க தாவீது சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிறத பாருங்க. ஏன் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு தெரியும். அவர் நீ என்ன பண்ணு, இன்னும் அறிந்து கொள், இன்னும் அவரோட என்ன பண்ணு, பேசு, இன்னும் அவரோட நடக்க பழகிக்கொள், அவருடைய பிரசன்ஸ்ல நிற்க பழகிக்கொள், அவரோட கூட நேரத்தை செலவிடு. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வருமா, ஆசீர்வாதம் வரும். அந்த வசனத்தை பாருங்களேன், கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சொல்லிட்டு சொல்றார், இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை தேடினால், ஆண்டவர் எங்க இருக்கிறார் நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நான் பிறந்து 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அந்த இயேசு நான் பார்த்தது இல்லை. எல்லாம் சொல்றாங்க இயேசு அறிஞ்சிருக்கிற, இயேசு தெரியும், இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அப்படின்னா நீ இன்னும் தேடன்னு அர்த்தம். நீ தேடினால் அவர் என்ன பண்ணுவாரா, நீ அவருக்கு தென்படுவார். அதான் வசனம் சொல்லு, நீ அவரை தேடினாலும் உங்களுக்கு தென்படுவார். அவர் மேல ஒரு நோக்கம் இருக்கா, அவர் மேல ஒரு ஈடுபாடு இருக்கா, அவர் மேல ஒரு மனசு போகுதா, அவர் தேடுற எண்ணம் உனக்கு இருக்கா, இருந்துதான் பண்ணுவார் அவரு தென்படும். அதான் சொல்லுங்க வசனம் பாருங்க, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா, நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் விட்டு விடுவார். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு தீர்க்கதரிசி ஆசா என்கிற ஒரு ராஜாவுக்கு முன்பதாக, ஆசா என்பவன் யார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் 2 கோத்திரமாய் பிரிந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஒரு கோத்திரமாகவும் யூதா பென்யமீன் என்பது ஒரு கோத்திரமாகவும் 2 ராஜாவா பிரிஞ்சுட்டாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா பாஷா என்கிற ராஜா இருக்கிறார். யூதா பென்யமீனுடைய ராஜா தான் இந்த ஆசா. அப்போ 2 இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள் 2 ராஜ்யங்களாய் பிரிகிறது. 2 ராஜ்யங்களில் ஒரு ராஜ்யம் பாஷாவுடைய கரங்களிலும், ஒரு ராஜ்யம் இப்போது வாசிக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில, இந்த கான்டெக்ஸ்ட்ல ஆசா என்பவர் யூதாவையும் பென்யமீனையும் ஆளுகிற ஒரு ராஜாவா இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி தோன்றி ஆசாவுக்கு பேசுகிறார். பேசுகிற அந்த வார்த்தை தான் வாசிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல மனுஷன். மெசேஜ் யாருக்கு? ப்ராஃபஸி யாருக்கு? ஆசாவுக்கும் தலைவனுக்கும் ப்ராஃபஸி போய் சேருது, உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கும் ப்ராஃபஸி வருது. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் பேசுறேன், இப்ப சபையோட தலைவர் வச்சுங்களேன், அந்த ப்ராஃபஸி முதல்ல எனக்கு, 2வது யாருக்கு? உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு வருது. ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல ஜனங்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல கை பிடிச்சிங்க.
பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். 15. ஆசா பார்த்து சொல்றாருல்ல, ஆசாவே. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க பேர் சொல்லுங்க. ஆசா இல்லை அவங்க பேர் சொல்லுங்க. தீபாவே, யோசியே சொல்லுங்க. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, யோசியே சொல்லுங்க. கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் கண்டடைவீர்கள். உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவன் அவர் மகா பெரியவர். He knows everything. அவர் நம்மை அறிந்து இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவரை தேடுகிற ஒரு அனுபவத்திற்குள் வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ, இன்னைக்கு அடிக்கடி இப்போ ஈரோடு ஊழியத்துக்கு நான் போயிட்டு பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் போகும்போது சேலத்திலிருந்து போகும்போது ஒரு பார்ப்பேன். நிறைய பேர் வந்து கால்நடையாக எங்களுக்கு சேலத்துலேருந்து ஈரோடு கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர், அங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு மாலை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, பழனி இல்லை வேற ஒரு நடந்தே போவாங்க. எவ்வளோ சாரசாரியா, பஸ் வண்டியெல்லாம் போக முடியாது. ஹைவேஸில் கும்பலாக போவாங்க. போகிற வழியெல்லாம் என்ன இருக்கும், எதையாவது ஒன்று கொடுத்துட்டு அங்கே இன்னும் சாப்பிட்டுட்டு அதுக்குன்னு இப்போ ஒரு பெரிய வேன் புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஜனங்க. என்னடா இது, இந்த கூட்டம் எப்போதாண்டா முடியும் அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது. போய்கிட்டே இருக்கும் அந்த கூட்டம். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நடந்தே போவாங்க. இங்கே கூட நீங்கள் பார்க்க முடியும், வேளாங்கண்ணி போகும்போது என்ன பண்ணுவாங்க, சென்னையிலேருந்து நடந்தே போவாங்க. ஏன் அப்படின்னா தேடுறாங்க. இல்லையா, கடவுளை எப்படியாவது பார்த்துடணும், கடவுளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், கடவுளை எப்படியாவது அறிந்து கொள்ளணும், கடவுளின் வாழ்க்கையாவது நன்மையை செய்து தேடுறாங்க. அவன் சொல்லல, அவசரம் சொல்லுது, நீங்கள் அவரை தேடினீர்கள் என்று சொன்னால் அவரை கண்டடைவீர்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அவரை தேடினால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தேடுகிற எண்ணம் நமக்கு இருக்கா? நாம உலகத்துல பொண்ணை தேடி, பொருளை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி, நன்மையை தேடி, பிரச்சனையை தேடி, போராட்ட தேடி ஓடிட்டு இருக்கிறோம். அவரை தேடுறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. 5 நிமிஷம் கூட வந்து ஜெபம் பண்ண முடியல. 5 நிமிஷம் ஆண்டு சமூகத்தில் என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. ஒரு 3 மணி நேரம் சபைக்குள்ள நம்மளால காத்திருக்க முடியல. ஏன்னா அவரை தேடுகிற அந்த அனுபவம் நமக்குள்ள, அதை தேடுகிற அந்த பிரசன்ஸ் நமக்குள்ள என்ன பண்ண முடியல, வர முடியல. ஆனா மற்றதெல்லாம் தேடுறோம், ஓடுறோம் தேடிட்டே இருக்கோம். பணத்தை தேடுறோம், பொருளை தேடுறோம், வேலையை தேடுறோம், ஆசீர்வாதத்தை தேடுறோம், பொண்ணை தேடுறோம், திருமணத்தை தேடுறோம், பிள்ளையை தேடுறோம், என்னென்னத்தையோ தேடிட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு வசனம் சொல்லுது, தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ எது பை ப்ராடக்டா வருது அதை தேடிட்டு இருக்கிறோம். மெயின் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணல, தேடல. இது வாங்கினா இது இலவசம் சொல்றாங்க பாத்தீங்களா, இலவசத்தை நோக்கி ஓடி இருக்கிறோமே தவிர மெயின் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணல, வாங்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் மெயின் ப்ராடக்ட், அவரை நம்ம தேடனா இதெல்லாம் பை ப்ராடக்ட், இதெல்லாம் நமக்கு தானா கிடைக்கும். உன்னை தேடி அது வரும்னு வசனம் சொல்லுது. நீ தேடி போக தேவையில்லை, இதெல்லாம் உன்னை தேடி வரும். ஆனா நீ தேட வேண்டியது ஆண்டவர், அவரை நீ அறிந்து கொண்டு வா என்று சொன்னார். என்ன நல்லா வரும் சொல்லி சங்கீதக்காரன் தாவீது நீங்க எழுதி வச்சிருக்கிறது நான் வாசிக்கிறேன். ஒண்ணுனா நம்ம வாசிக்கலாம், எடுத்து வாசிங்க. சங்கீதம் 145வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கூப்பிடணும்னா கொஞ்ச நேரம் நம்ம பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். கூப்பிடணும்னா அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ரெண்டாவது சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பண்றாராம், சமீபமா இருக்கிற, பக்கத்துல இருக்கிறாராம். இல்லையா, அவர் ரொம்ப தூரத்தெல்லாம் இல்லை. நீ உண்மையா கூப்பிட்ட அப்படின்னா உன் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாருன்னு வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார், நீ உண்மையா செய்ய ஒண்ணு ஒண்ணுதான், உண்மையா நோக்கி கூப்பிட்ட அப்படின்னா உன் பக்கத்துல ஆண்டவர் வருகிறார். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம் வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், அப்போஸ்தலர் 17 26 27 மனுஷ ஜாதியான சகல கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகில் கண்டுபிடிக்கத்தக்கதாக. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் நீ கூட்டப்பலாம் பக்கத்துல வந்து நின்றுட்டு அவர் தன்னை வெளிப்படுத்துற வச்சுங்களேன், அவர் கடவுளே நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன். எது சீக்கிரமா கிடைக்குதோ, எது இலவசமா கிடைக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமாகுதோ அதெல்லாம் நீங்க உதாசீனம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பண்ணுவீங்க, உதாசீனம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு இலகுவா ஏதாவது கிடைச்சிச்சு வச்சுங்களேன், அதோட அருமை உங்களுக்கு தெரியாது. பாவம் சொல்றாரு, தடவியாகிலும் கண்டுபிடிக்கல, நீ தேடணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, என் மகன் என்னை தேடணும். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்க ஒளிர விளையாட்டு விளையாடும்போது அப்பா போயிட்டு எங்கேயா ஒளிஞ்சிட்டு பிள்ளை தேடி வருதா என்ன பண்ணுவாங்க, காத்துட்டு இருக்கிற மாதிரி அப்பா என்ன பண்றாராம், கடவுள் என்ன பண்றாராம்,
உன் பக்கத்துல தான் இருக்கிறாரு, தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். நீ அவரை தேட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. நீ தேடணும், நீ தேடணும். நாம என்ன நினைக்கிறோம், அவர் என்ன தேடி வரணும் நினைக்கிறோம். அவர் தேடி இருக்க வந்துட்டாரு. இப்போ நீ தேடுகிற ஒரு டர்ன். அவனு சொல்லேன், பிடிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒளிர இடத்துல முதல்ல ஒருத்தவங்க ஒளிவாங்க, தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாங்க இவங்க போய் ஒழிச்சுப்பாங்க, அவங்க என்ன பண்ணணும். இப்போ அவர் தேடி உன்னை எண்ணி கண்டுபிடிச்சாரு. அதனால சபைக்குள்ள நம்ம வச்சிட்டு இருக்காரு. தேடி கண்டுபிடிச்சாரு. 148 கோடி ஜனங்களுக்கு மத்தியில உங்களையும் எண்ணி ஆண்டவர் படிக்கிறாரு. தேடி பொறுக்கி கண்டுபிடிச்சு சபையை வச்சிருக்காரு. இப்போ நீங்களும் நானும் அவரை தேடணும். அப்படின்னு சொல்லேன், தடவையாகிலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாராம். வாசிங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நாம அவரை தேடணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, விருப்பப்படுறாரு. ஆண்டவர் நம்ம தேடணும்னு ஆசைப்படுற. உபாகமம் 4வது அதிகாரம் எடுத்துங்க. உபாகமம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இங்கே இருந்த உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். ஆமென் சொல்லுங்க. இப்போ இவ்வளவு வசந்த வாசிக்கிறேன். எந்த இடத்துலயும் நான் வெளிப்பட மாட்டேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்ன நடக்க மாட்டேன், உனக்கு மறைச்சுப்பா, நீ கூப்பிட்டா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேடனா நான் வந்து நிற்பேன், நீ என்ன தேடனா வந்து நிற்பேன். உன் முழு இதயத்தோடு நீ என்ன தேடனா உன் பக்கத்துல வந்து நிற்பேன். உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்ன தேடனா நான் சமீபமா இருப்பேன். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், எங்க பாயிண்ட் ஒண்ணுதான், நீ அவரை தேடுறியா? ஹல்லேலூயா. உன் தேடுதல் எதுவா இருக்கிறது? உலகம் எதையும் தேடி ஓடிட்டு இருக்கு. என்ன தேடுறான்னு அவங்களுக்கு தெரியாது. பாருங்களேன், இப்போ நீங்க உங்களை அப்படியே ராக்கெட்ல கொண்டு போயிட்டு ஒரு சேட்டலைட் இருக்குல்ல, வானத்தில் ஒரு சேட்டலைட் வச்சிருப்பாங்கல்ல, அது என்ன சொல்லி விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உங்களை வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு 100 வருஷம் உயிர் வாழ்றீங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கிறீங்க, பூமியை பார்த்துட்டே இருக்கிறீங்க. பூமி என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஒரு 100 வருஷம் முன்னாடி பூமி எப்படி இருந்திருக்கும்? ஒரே இருளாக இருந்திருக்கும். மேலே இருந்து பார்க்கும்போது லைட் வெளிச்செல்லாம் இருக்காது. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் இல்லை, இருளாக இருந்திருக்கும். பெருசாக பில்டிங்ஸ் இருந்திருக்காரு. காலநிலை சூழ்நிலை வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த பூமி ஒவ்வொரு நாளும் ஒரு ரெவல்யூஷன் ஆகிட்டு இருக்கு, எவால்வேட் ஆகிட்டு இருக்கு, அப்படியே உருமாறிக்கிட்டே இருக்கு. ஒருத்தன் பிறக்கிறான், உன்னை உருவாக்குறான், போயிடுறான். ஒருத்தன் பிறக்கிறான், இதே உன்னை தேடுறான், உன்னை கண்டுபிடிக்கிறான், உன்னை உருவாக்குறான், போயிடுறான். இன்னொருத்தன் பிறக்கிறான், உன்னை தேடுறான், உன்னை கண்டுபிடிக்கிறான், திரும்ப என்ன பண்றான், பூமி உருவாக்குறான், பில்டிங் கட்டுறான், பில்டிங் மேல பில்டிங் கட்டுறான், இன்னும் கட்டுறான், அது மேல கட்டுறான், அது மேல கட்டுறான். அப்படியே பூமி என்ன ஆயிட்டு இருக்கு, அப்படியே உருவாகிட்டே இருக்கு. ஆனா வந்தவன் யாரும் பூமியில இல்லை. இப்போ 100 வருஷமா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, மேல இருந்து பார்த்துட்டு எப்படி இருக்கும் அந்த பூமி, அப்படியே உருவாகிட்டே இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷன் பூமியில எதையோ தேடிட்டு இருக்கான், அது அவனுக்கு நிரந்தரமும் இல்லை, அது அவன் வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்றதும் இல்லை, அவன் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமும் இல்லை. ஆனா எதையோ ஒன்று தேடி எதையோ கண்டுபிடிச்சு எதையோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறான். இதுதான் என் லைஃப், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் ஓட்டம், இதுதான் இதுக்காக நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் அவன் நிலைச்சிருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய ஓட்டமும் நம்முடைய தேடுதல் எங்க இருக்குன்றது நீங்க பார்க்கணும். நம்ம எதை தேடிட்டு இருக்கிறோம்? தேட வேண்டியது ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அதுதான் நிரந்தரம், அவர் தான் நிரந்தரம், அவர் தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறவர். அவர் இங்க மரிச்சாலும் நம்ம கூட இருக்க போறோம். அப்ப தேட வேண்டியது அவரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம தேடாம மற்றதெல்லாம் நம்ம ஃபுல் எஃபோர்ட் போடுறோம், முழு மனசை செலவு பண்றோம், முழு பலத்தை செலவு பண்றோம், தேடி ஓடிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க எரேமியா 29:13 வசனம் வாசிங்க. எரேமியா 29:13 வசனம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் முழு இதயத்தோடு நீங்க தேடி என்ன பண்ணுவீங்களா? கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நீங்க முழு இதயத்தோட ஆண்டவர் தேடல. வசனம் சொல்லுது, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஆல் யுவர் ஹார்ட்ஸ். முழு இதயம் நீங்க எப்படி போட்டிருக்கு? ஆல் யுவர் ஹார்ட்ஸ். உங்க எல்லா இதயத்தோடும், உங்க இருதயம் முழுவதுமா ஆண்டவர் மேல ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரை தேடணும் அப்படின்னா ஆண்டவரை பண்ணிடுவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 14:2-3 வாசிங்க. பாருங்களேன், ஆண்டவரே பாக்குறான், என்னை தேடுறவன் யாரா பூமியில இருக்கிறானா? அவன் சொல்லேன், என்னை தேடுகிற யாராகிலும் பூமியில் இருக்கிறார்களா? எப்படி? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை தேடுகிற மனிதர்கள் பூமியில் உண்டோ என்று தேவன் பூமியில என்ன பண்றாரா? கண்ணோக்கி பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. ஆனா என்ன கண்டுபிடிச்சாரா தெரியுங்களா? என்ன கண்டுபிடிச்சாரா? அடுத்து வாசிங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ முழு இதயத்தோட நம்ம என்ன பண்ணல? ஆண்டவரை தேடல.
முழு இதயத்தோட யாராவது தேடுறோமான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, வானத்துல இருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். ஒருவனையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப நம்ம எப்படி ஆண்டவர் தேடிட்டு இருக்கோம்? நம்முடைய தேடுதல் நீங்க சபைக்கு வரதுலேயே தெரிஞ்சிடும். நீங்க எந்த அளவுக்கு ஆராதனை அட்டன் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை தேடுறீங்க, இதுலயே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாயிடும். அல்லேலூயா. பட் நமக்கே இது வெட்ட வெளிச்சம், தேவனுக்கு எந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கும் பாத்துங்க. அல்லேலூயா. ஒரு தம்மை தேடுகிறவன் உண்டோ என்று தேவன் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறார். அந்த லிஸ்ட்ல நீ இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் எதிர்பார்க்கிற லிஸ்ட்ல, இப்ப இந்த இவ்வளவு லிஸ்ட்ல அவர் கண்டுபிடிச்ச லிஸ்ட்ல நாம இருக்கிறோம். ஆனா அவர் தேடுற லிஸ்ட்ல நீ இருக்கிறியா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லுங்களேன். வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட, சங்கீதம் 53வது அதிகாரம் 2-3 வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பாருங்க, ஆண்டவர் வானத்துல இருந்து பரலோகத்துல இருந்து என்ன பண்றாராம், பார்த்துட்டே இருக்கிறாரா, யார் என்ன பார்க்கறா, யார் என்ன தேடுறா, என்ன தேடுகிற உணர்வு யாரா இருக்கா, என்னை தேடுகிற அனுபவத்தில் யாரா இருக்கிறானா, என்ன என் மேல ஃபுல் ஃபோக்கஸ்ல யாரா இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுங்களா, அவனுக்கு ஒரு சில ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்காரு, அவனுக்கு ஒரு சில நன்மை வச்சிருக்காரு. தன்னை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுப்பதற்காக ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றது இல்ல, அவர் நோக்கி பார்க்கல, அவர் தேடாதனால ஆசீர்வாதம் நமக்கு இல்ல என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்களேன். எடுத்து வாசிங்க. தேடுகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றது இல்லையா, கைவிடுவதே இல்லையா. சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லை அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம நம்புறவங்க நம்ம என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பேர் எல்லாரோட லைஃப்லையும் ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்கும். யாருமே இல்லை என் லைஃப்ல நடக்கலன்னு சொல்லவே முடியாது. நீங்க யாரையாவது 100% நம்பி இருப்பீங்க, ஆனா அவங்க தான் முதல்ல உங்க கழுத்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இவங்க தானே என் கூட கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லி யார் மேலே உங்க நம்பிக்கை போட்டிருப்பீங்க, ஆனா அவங்க தான் முதல்ல உங்களை முதுகுல குத்தி இருப்பாங்க. இல்லையா? ஆனா உங்கள் தேடுதல் தேவன் மீது இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் கை விடுகிற தேவனே இல்லை. உன்னை எந்த சூழ்நிலையும் விட்டு விலகவே மாட்டான் ஆண்டவர். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும், உனக்கு எதிராக எல்லாத்துக்கும் உலகமே உன்னை எதிர்த்து நிற்கட்டும், கர்த்தர் உன் கூட நின்றுட்டு இருப்பார். ஆமென் சொல்ல. உன்னை விட்டு விடாதவர் உன் கரங்களை பிடித்த தேவன் ஒரு நாள் கரத்தை விடவே மாட்டார். ஆனா தேடுதல் தேவன் மேல நம்ம இருக்கும்பொழுது, அல்லேலூயா, அவரை தேடுகிறவர்களை தேவன் என்ன பண்றது இல்லையா, கைவிடுகிறவரே இல்லை. அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க, அவரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு வசனம் தெரியும், சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும். இப்ப இந்த நன்மையில நீங்க எதெல்லாம் உங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. நன்மை அப்படின்னு எழுதிட்டு அந்த நன்மைக்கு கீழே என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எதெல்லாம் தேவை எல்லாத்தையுமே எழுதுங்க. வீடு வேணும், கார் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், பிள்ளைங்க வேணும், பிள்ளைங்களுக்கு வேலை வேணும், சுகம் வேணும், பலம் வேணும், வியாதியிலிருந்து அற்புத விடுதலை வேணும், பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலை வேணும். அந்த நன்மையை எழுதிட்டு நீங்க எதெல்லாம் உங்களால லிஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுங்க. அதுதான் சொல்ற, ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு சேலஞ்ச் பண்ற ஆண்டவர், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகளோட தாழ்ச்சியா இருக்கட்டும், சிங்கம் காட்டுக்கு ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ராஜா எப்படியாவது எதையாவது பண்ணி தன்னுடைய குட்டிகளை என்ன பண்ணுவோம், போஷிக்கணும்னு நினைக்கும். அப்படிப்பட்ட சிங்கம் கூட பட்டினியா இருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுவாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு நன்மையின் குறைவுபட கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றதில்ல, அவளை கைவிட மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில குறை இருக்கு, ஏன் வாழ்க்கையில பலகீனம் இருக்கு, உங்க ஆசீர்வாதத்துல குறை இருக்கு, உங்க நன்மையில குறை இருக்கு, உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள்ல குறை இருக்கு, உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு திறக்கப்பட வேண்டிய கதவுகள்ல ஏன் உங்களுக்கு குறை இருக்கு, உங்களுக்கு நீ எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்துல நான் பாதிக்கப்பட்டு குறையோடு கூட இருக்கிற அப்படின்னா உன் தேடுதலில் குறை உண்டு. வசனம் உண்மைதானே, வார்த்தை உண்மை, சத்தியம் ஒரு நாள் மாறாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்கள் சேலஞ்ச் பண்றாரு. தாவீது சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்றாரு, அடிச்சு சொல்றாரு. அப்ப உங்க வாழ்க்கையில குறை இருக்கா, நீ கர்த்தரை தேடுவதில குறை இருக்குன்னு அர்த்தம். நீ கர்த்தரை வந்துக்கிற என் வாழ்க்கையில இது இல்ல அது இல்ல, கர்த்தரை சபைக்கு போறது செய்யற நீ தேடுதல உண்மை இருந்தா உன் முழு இதயத்தோடு ஆண்டவர் தேடல. இல்லையா? உன் முழு இதயத்தோடு நீ ஆண்டவரை சேவிக்கல, கர்த்தர் தேடுதல நீ குறைய வச்சுக்கிறாங்க, வாழ்க்கையில குறை. உன் குறை நிறைவாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தரை தேடுவதில் நிறைவு காணப்பட வேண்டும். இல்லையா? எவ்வளவு அழகா சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ எதெல்லாம் நன்மை நினைக்கிறியோ அதெல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிச்சு. அது தேடி போகணும் அவசியம் இல்லை, அதெல்லாம் கர்த்தரோட வாசலை வாய்க்க பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், நான் கர்த்தரை தேடிட்டே இருப்பேன். இல்லையா? அப்படின்னு சொல்லேன், நான் கர்த்தரை தேடிட்டே இருப்பேன், என்ன தேடி எல்லா ஆசீர்வாதமும் வந்துட்டே இருக்கும். இதுதான் சீக்ரெட். நான் கர்த்தரை தேடுவேன், என்ன தேடி ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கும். நான் ஆசீர்வாதத்தை தேடி போனா கர்த்தரை விட்டு போயிடுவாரு, ஆசீர்வாதம் என்ன விட்டு போயிடும். நான் கர்த்தரை தேடிட்டே இருப்பேன், எனக்கு உண்டான நன்மை, எனக்கு உண்டான ஆசீர்வாதம், எனக்கு உண்டான மேன்மை, எனக்கு உண்டான கனம் எல்லாம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். இல்லையா? ஒரே ஒரு சீக்கிரம் தான், கர்த்தரை தேடினால் ஒரு நன்மையோ
குறைவுபடாது. அல்லேலூயா, ஆமென் சொல்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகுமா. சங்கீதம் 40வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. 70வது வசனம் 4வது வசனம், 70வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ரெண்டு ஒரே வசனம் தான். உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை எழுந்து நிற்கிறியா, சமாதானத்தை எழுந்து நிற்கிறியா, நீ தேடுகிறதுல ஏதோ ஒரு குறைவு இருக்குன்னு அர்த்தம். உம்மை தேடுகிற யாவரும் சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் பூரணமாய் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில மன நிறைவு பூரணமாய் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில சமாதானம் பூரணமாய் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நிறைவாய் காணப்படும். அவரை தேடுகிறவர்கள் யாவரும், இவன் தான் அவன் தான் சொல்லல, இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்லல, இந்த பணக்காரன் ஏழெல்லாம் சொல்ல, எந்த பாகுபாடும் இல்லை. தேடுகிற யாவரும், யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா. ஆமென் சொல்லேன். ஒண்ணுமே இல்லைனா கூட அவன் வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். அடுத்த வேலை என்ன செய்ய போறேன்னு தெரியல கூட அவன் வாழ்க்கையில ஒரு நிறைவு காணப்படும். சமாதானமும் சந்தோஷமும் அவன் வாழ்க்கையில நிறைவாய் காணப்படும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லேன். அப்போ அவரை நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் அனுகிரகம் பண்ணுகிற தேவன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் நீங்குமா. அல்லேலூயா. சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்ப நீங்க எதை குறிச்சு பயப்படுறீங்க? உங்க வாழ்க்கை குறிச்சு பயம் இருக்கா? உங்க வேலையை குறிச்சு பயம் இருக்கா? உங்க படிப்பு குறிச்சு பயம் இருக்கா? உங்க எதிர்காலத்தை குறிச்சு பயம் இருக்கா? நான் என்ன செய்ய போறேன்? இது சரியா நடக்குமா? நான் சரியா செய்வேனா? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறேன்? எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த விஷயம் சரியா முடியுமா? இந்த விஷயத்த நான் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சிருக்கிறது எனக்கு நடக்குமா? ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம் நம்ம இருதயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனா ஒண்ணே தெரிஞ்சுங்க, நீ கர்த்தரை உண்மையாய் தேடுவாய் என்று சொன்னால் கர்த்தர் எல்லா பயத்தையும் நீக்கி போட்டுருவார். ஏன் அப்படின்னா, நான் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற அவர் எல்லாத்தையுமே பார்த்து பண்ற எண்ணம் வந்துடும். அல்லேலூயா. நான் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை தேடிட்டு இருக்கிறேன், அவர் எனக்குண்டாக யாவச்சும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு என்ன எனக்கு வரும்பொழுது எனக்குள் இருக்கிற பயம் என்னை விட்டு விலகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பயங்கள் நீங்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தரை நாம் தேடும் பொழுது அவர் என்ன பண்ணுவோம்? கண்டடைவோம். கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். சொல்றாரு, நீங்கள் அவர்களை விட்டீர்கள் என்று சொன்னால் அவரும் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. நீ அவரை விட்டுட்ட அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுவான்? அவனை விட்டுவாங்க. இதே ஆசாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் தான். நம்ம பேசினப்ப ஆசா யூதா பென்யமீன் கோத்திரத்துடைய ராஜாவா இருக்கிற ஆசாவுக்கு தான் வார்த்தை வருது. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 2 நாளாகும் 15வது 2ல வாசிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல தலைவரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர்களை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்ப சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, இவங்க யூதா கோத்திரம், இவங்க யூதா ராஜ்யமா இஸ்ரவேலை குறித்து சொல்றாரு. இஸ்ரவேலிலே அநேக நாட்களாய் மெய்யான தேவன்கள், ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களோடு கலந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒரு புறஜாதியோடு கூட கலந்து எங்கெல்லாம் தேசங்களில் போய் பிடிச்சாங்களோ அந்த ஜனங்களோடு கூட கலந்து ஒரு கலப்பிடமாய் மாறிவிட்டார்கள். இப்ப இஸ்ரவேல்ல என்ன இல்ல? தேவன் இல்ல, தேவாலயம் இல்ல. இஸ்ரவேல்ல எல்லா கோத்திரம், எல்லா விக்கிரக வழிபாடு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரம் என்ன பண்ணிட்டாங்க? மற்றவர்களோடு கலந்து போயிட்டாங்க. அப்ப விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் கொண்டு பெண் எடுத்து ஒரு கலப்பிடமாய் மாறிவிட்டார்கள். இப்ப சொல்றாரு, அப்படிப்பட்ட இஸ்ரவேலிலே தேவன் இல்லை. அல்லேலூயா. தேவன் இல்லை. அங்கே தேவாலயமும் இல்லை, அங்கே ஆசாரியனும் இல்லை. ஆனாலும் அவர்கள் கர்த்தரை தேடிய போது கர்த்தருக்கு வெளிப்பட்டார். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு புறஜாதியான ஒரு மனிதன் தேவனை தேடும் பொழுது தேவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கலப்படமாய் போன கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஒரு ஜனங்கள் கூட கர்த்தரை தேடிய பொழுது கர்த்தர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் நீங்களும் நானும், சொல்றாரு, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் தேடினால் கர்த்தர் எந்த அளவுக்கு தம்மை உனக்கு வெளிப்படுத்துவார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதை சொல்ற வசனம் அதான். வாசிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவரை தேடின பொழுதோ அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தார். ஒரு கலப்பிடமான ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போன ஒரு புறஜாதிகளுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் நீயும் நானும் ஆசாரியன் உண்டு. ஆமென் சொல்ல. நமக்கு ஒரு சபை உண்டு, நமக்கு ஒரு ஆசாரியன் உண்டு, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்காய் பரிந்து பேசுகிற கர்த்தர் உண்டு, அவர் ரத்தம் நமக்காய் உண்டு. அப்படி என்று சொன்னால் நீயும் நானும் கர்த்தரை தேடி
தேடினால் எந்த அளவுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ள தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல. அப்ப நீங்க நான் தேடுறது ஒரு குறை இருக்கு. ஆண்டவர் சரியா தேடுற விதமாய் தேடல. நீ கர்த்தரை சரியாய் தேடுவாய் என்று சொன்னால் கர்த்தர் தம்மை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆசீர்வாதங்களால் வெளிப்படுத்துவார், நன்மையால் வெளிப்படுத்துவார். உனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசாவை குறித்து அதே 14வது அதிகாரத்துக்கு 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான. இப்ப பாருங்க, எது கர்த்தரை தேடுதுன்னு நான் சொல்றேன். கர்த்தரை தேடுன்னு சொல்றேன்ல. கர்த்தரை தேடுறா என்னன்னு சொல்றேன். அதான் இங்க ஆசா பண்ணிருக்காரு பாருங்க. வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அல்லேலூயா. கர்த்தரை தேடுறா என்னன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. கர்த்தரை தேடு, கர்த்தர் வெளிப்படுவார். நீ நானும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். நீ அவர் தேடனா அவனுக்கு வெளிப்படுவார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க ஆண்டவர் தெளிவா நமக்கு ஒரு காரியம் தெரிவிக்கிறார். தேடுறதுனா என்ன, எப்படி தேடணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. ஆசாவுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்களேன், அவர் என்ன பண்ணாரா பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையும் நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆமென் சொல்லுங்க. முதல்ல உங்க கரத்தை இப்படி பாருங்க. உங்க கரத்தை பாருங்க, கையை பாருங்களேன். கையை இப்படி பாருங்க. இந்த கரம் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை பண்ணிருக்குதா, இல்ல இந்த கரத்துல கர்த்தருக்கு பிரியமான காரியம் இருக்கிறதா? ஆமென் சொல்லுங்க. நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவது என்பது நீ உன்னுடைய வாழ்க்கையில சரியானதை தேடுவதாகும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேடுவது என்பது உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய செயல்பாடுகள் பரிசுத்தமானதை தேடுவதாகும், சரியானதை நன்மையானதை தேடுவதாகும், நன்மை செய்வதாகும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி. ஆமென் சொல்ல. முதல்ல இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய கேரக்டர், இவனுடைய சுபாவம், இவனுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆமென் சொல்ல. இவனுக்குள்ள பாவம் இல்லை, இவனுக்குள்ள அக்கிரமம் இல்லை, மற்றவர்களுக்கு விரோதமான புறங்கூறுதல் இல்லை, மற்றவர்களுக்கு விரோதமான பொய் சொல்லுதல் இல்லை, மற்றவர்களை குற்றப்படுத்தல. இவன் தன்னுடைய வாழ்க்கையை சரியாய் அமைத்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக சரியா இருக்கிறது. இதான் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். நான் கர்த்தருடைய பார்வையில பார்க்கும்போது கர்த்தரை பரிசுத்தமா பார்க்கணும். இது கர்த்தரை தேடுகிறது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை சரியா வச்சிருக்கிறான். இரண்டாவது, தன் தேசத்தை சுத்தி பார்க்கிறான். எங்கெங்கெல்லாம் குறை இருக்கு, என்ன குறை இருக்கு? தேவனை ஆராதிப்பதை விட்டு எங்கெல்லாம் விக்கிரகத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த விக்கிரக தோப்பெல்லாம் அடிச்சு உடையலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ற அந்த விஷயத்தை பாருங்களேன். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுல என்ன குறை இருக்கு, முதல்ல நீ உன்னை என்ன பண்ணணும்? ஸ்கேன் பண்ணி உன்னை நீ கரெக்டான பாதையில கரெக்டான வழியில நடப்பது கர்த்தரை தேடுவது. இரண்டாவது, உங்க வீட்டுல எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதோ, ஒருவேளை விக்கிரகமா இருக்கலாம், அல்லது உன் வீட்டுக்குள்ள இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களா இருக்கலாம், உன் வீட்டுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கலாம், உன்னுடைய சுபாவமா இருக்கலாம், உன் குடும்பத்துல உன் பிள்ளைங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம், உன் கணவன் கீழ்ப்படியாம இருக்கலாம், உன் பிள்ளை உன்னுடைய மனைவிக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம். இதெல்லாம் வீட்டுக்குள்ள ஆமென் சொல்ல உன்னுடைய எல்லைக்குள்ள எதெல்லாம் இருக்கிறதோ அதுல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்று. நான் வேதம் சொல்லுகிறது, நீ அகற்றுவா என்று சொன்னால் நீ தான் கர்த்தர் உண்மையா தேடுற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. எதை அகற்றணுமோ அதை என்ன பண்ணணுமா? உன் வீட்டை விட்டு அகற்றணும், உன் எல்லையை விட்டு அகற்றணும், உன் பிள்ளைகளை விட்டு அகற்றணும். இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி வாழ்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வாழ்ற அப்படின்னா நீ கர்த்தர் இன்னும் தேடலன்னு அர்த்தம். பிள்ளைங்க ஏதோ உதாசீனமா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்க மூலமா உன் குடும்பத்துக்குள்ள ஒரு சாபம் வருதுன்னா நீ கர்த்தர் இன்னும் ஒழுங்கா தேடலன்னு அர்த்தம். உன் மனைவியோ உன் கணவனோ சரியான பாதை இல்லை அப்படின்னா நீ கர்த்தரை இன்னும் தேடலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தவறான காரியத்தை உங்க வீட்டுல யாரும் செஞ்சுட்டு இருக்காங்க, தவறான வழிபாடுல செஞ்சுட்டு இருக்காங்க, அதை விட்டு நீ அந்த உன் வீட்டை நீ விளக்கல அப்படின்னா நீ கர்த்தரை தேடலன்னு அர்த்தம். ஆசா செஞ்ச காரியம் முதல்ல ஆண்டவர் அறிஞ்ச உடைய அவன் தேடுற அனுபவத்தை எப்படி காமிக்கலாம் பாருங்க. முதல்ல தன்னை திருத்திக்கிட்டான். இரண்டாவது, தன் தேசத்தில் இருக்கிற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றினான். மூணாவது காரியத்தை பண்றான் பாருங்க. வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துல நீங்கள் கற்றுக் கொடுக்கிறவங்களா இருக்கிறீர்கள்? ஆனா அங்க சொன்னா ஆசா செஞ்சு காமிக்கிறான். ஹல்லேலூயா. என்ன செய்யலாம்? தன்னுடைய யூதா ஜனங்களை கூப்பிட்டு விக்கிரக தோப்புகளை அகற்றி இனிமே இதுதான் வேதம், இதுதான் நியாயப்பிரமாணம், இதன்படிதான் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அந்த சட்ட திட்டத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்துறான். நீ உன் பிள்ளைய உன் குடும்பத்தை உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா பிசாசு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா.
நீ கர்த்தரை தேடுவதற்கும் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா எங்க இருந்தா இருக்கிற அசுத்த கிரியையும் வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வேறு வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா யாரோ வாழ்க்கையில பண்ணுவாங்க, ரிமோட் பை ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க இருந்தோ வந்து வாழ்க்கையை சின்ன விடமாக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு நீ கீழ்ப்படுகிற அப்படின்னா இல்லையா, முதல்ல என்ன பண்ணணும், உன்னை நீ திருத்தி கர்த்தரை தேடுறது முதல் அனுபவம். நீ உன்னை என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணி பாரு. உன்னை நீ தான் எடுத்து பாரு, உட்கார்ந்து கண்ண முடி யோசிச்சு பாரு. இதெல்லாம் வாழ்க்கையில உன் சிந்தையில உன் மனசுல உன் சரீரத்துல இதெல்லாம் பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதனால வெளியே கொண்டு வாங்க சொல்லினேன் ஆண்டோட சமூகத்தில். இதான் கர்த்தரை தேடுற ஒரு அனுபவம். ரெண்டாவது குடும்பத்துல போய் பாரு, வீட்டுல பாரு, எல்லையில பாரு. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிற. வீடு சுத்தமா இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத, நல்லா புரிஞ்சுங்க. வீடு சுத்தமா இல்லைன்னா உன் பாளையம் அசூசியா இருக்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது. சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தில் உலாவும்படிக்கு அசூசியான ஒன்றையும் அவர் காணாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. உன் வீடு சுத்தமா இல்ல, உன் வீட்டுல ஸ்மெல் வருது, உன் வீடு ஒட்டடா இருக்கு, துணி அங்கேயும் போட்டு ஒரே குப்பையா வச்சிருக்க அப்படின்னா உன் வீட்டுக்கு வந்து தேவன் வருவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நீ சோம்பேறியா இருக்க அர்த்தம், நீ கர்த்தரை தேடல. இந்த விஷயத்திலேயே உன்னால நீ கர்த்தரை தேட முடியலன்னா அப்ப உன் எல்லைக்குள்ள, உன் பாளையத்துக்குள்ள, உன் தேசத்துக்குள்ள எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீ மாற்றுகிறது தான் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறேன், கர்த்தரை தேடுறேன், கர்த்தரை தேடுறேன் சும்மா வாயில தேடுறது இல்ல, உன் செயல்ல நீ காண்பிக்கணும். இதுதான் கர்த்தரை தேடுறது. ஆசா செஞ்சான். மூணாவது தன் பிள்ளைகளுக்கு போதித்தான், உன்னுடைய தேசத்துக்கு போதித்தான். இதுதான் அவனுடைய வழி, இப்படிதான் நீ நடக்கணும், இதான் கர்த்தரை வேணும். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி, இந்த வேதத்தின்படி உன் வாழ்க்கையை அமைத்து பண்ணி ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தான். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இவன் செஞ்சதுனால இவன் வாழ்க்கையில நடக்கிற நன்மையை பாருங்க. வாசிங்க 7வது வசனத்தை. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு யுத்தம் இல்லாது இருந்தது. வாழ்க்கையில பிரச்சனை இல்ல, போராட்டம் இல்ல, பாடு இல்ல, பிசாசு எந்த வைக்கிறீங்க இல்ல, சமாதானமாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, இவன் ஆண்டவரை தேடினதுனால கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் சொன்னால் ஒரு நிம்மதியான, ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பலகீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீ அனுபவித்து சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் வாழ்க்கையில் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? ஆசா எப்படி தேடினானோ அப்படி நீ கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அவனுக்கு யுத்தம் இல்லாது இருந்தது. யுத்தம் என்று சொன்னால் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டம், கடன் பிரச்சனை, வியாதி என்கிற பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, மன நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ள போனா ஏன்டா வீட்டுக்குள்ள வந்தது இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீ யுத்தத்தில் இருக்கிற அர்த்தம், போராடிட்டு இருக்க. ஏன் அப்படின்னா கர்த்தரை தேடுகிற அனுபவம் உனக்கு இல்ல, அதனால போராடிட்டு இருக்கிற. நீ என்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரை தேடுகிற அனுபவத்திற்குள் வருகிறாயோ கர்த்தர் உனக்கு ஒரு அழகான இளைப்பாறுதலை கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசி முடிச்சலாம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறது, நான் இந்த பட்டணத்தை கட்டி. அழகா கட்டப்படுமா வாழ்க்கை பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு வந்தாலும் என் வாழ்க்கை இடிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாத்துங்க. இப்போ இளைப்பாறுதல் வந்த உடனே தேசம் கட்டப்படுகிறது அப்படின்னா அப்படியே சேர்ந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சேர்ந்து, சொத்து மேல சொத்து வாங்குறான், வீடு மேல வீடு வாங்குறான், நன்மை மேல நன்மை, சுகத்தின் மேல சுகம். ஏன்? கர்த்தரை தேடுறதுனால, கர்த்தர் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கொடுத்ததுனால, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்ததுனால, நல்ல வருமானத்தை கொடுத்ததுனால சொல்றான், நாம் தேசத்தை கட்டி எழுப்புவோம், அலங்கங்களை கட்டி எழுப்புவோம். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நீ கர்த்தரை தேடினாய் என்று சொன்னால் கர்த்தர் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் தருவார். அந்த இளைப்பாறுதல் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மேல 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 மேல. ஹல்லேலூயா. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் திரும்பி பார்க்கும்போது நீ உயரத்தில் இருப்ப. கர்த்தரை தேடாதவங்க கீழே தான் இருப்பாங்க. நீ உயரத்திலும் உச்சத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல, கனத்துல, நன்மையில, மேன்மையில, உயர்வுல, பொருளாதாரத்துல, செழிப்புல உன்னை செழித்தோங்கும்படியே கர்த்தர் வைத்திருப்பார். அதான் சொல்றது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ கர்த்தரை தேடுவாய் என்று சொன்னார். கர்த்தரை எப்படி தேடணும், கர்த்தரை தேடினால் என்ன ஆசீர்வாதம், கர்த்தரை எப்படி தேடும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். ஆமென் சொல்லுங்களேன். நீ அவரை தேடினால் அவரை கண்டடைவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்ன பண்ண பிடிச்சிருந்தா அவர் கூட இருப்பார். அவரை விட்டு விட்டேன்னு சொன்னா அவரும் என்ன பண்ணிடுவாரு, விட்டு விடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு கண்ணாடி மாதிரி தான். நீ சிரிச்சா அவர் சிரிப்பார். கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சா எப்படி இருக்கும்? இல்ல இதுல இருக்கிறவங்க, இப்ப நான் சிரிக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. இப்ப நீ சிரிக்கிறதுனால என்ன பண்ற, சிரிக்கிறேன். நான் உங்களை முறைச்சு அப்படி பார்த்து வச்சுங்களேன், நீ என்ன பண்ணீங்கன்னா சும்மா முறையில இவரு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? இப்ப நீ தேடினா அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு வெளிப்படுவார். நீ அவரை பிடித்து கொண்டால் அவர் கூட இருப்பார். அவரை விட்டுட்டு அப்படின்னா அவரும் விட்டுட்டு யார் அவரை தேடுறாங்களோ, யார் அவரை பிடித்துக் கொள்ளுகிறார்களோ அங்க போய் என்ன பண்ணிடுவாரு, அவங்க கூட இருக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை இருக பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த ஆண்டவரை தேடுங்கள், உங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய்